12th student exercise 1.1ல 13 sum given A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்குறாங்க, C. ஸோ எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் X. ஸோ எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சச் தட் AX இது வந்து X சரிங்களா, AX B ஈக்குவல் டு C அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா AXB ஈக்குவல் டு C இதில் கேயை முதல்ல கொண்டு போகணும். பாருங்கள், ஏயும் பி இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சி, முதல்ல ஏ இன்வர்ஸ், அடுத்தது பி இன்வர்ஸ். ஸோ இந்த மாடல் எழுதுங்க. கண்டிப்பாக ஏயும் பியும் கொண்டு போனால் சி A-1 B-1 இப்படி எழுதாதீங்க, இது தப்பாக வரும். ஸோ சியை தான் சென்டராக போடணும். முன்னாடி ஏ இன்வர்ஸ், அதாவது ப்ரீ மல்டிப்ளை, முன்னாடி ஏயால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் சிக்கு அப்புறம் போஸ்ட் மல்டிப்ளை வந்து பி இன்வர்ஸால் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த கண்டிஷனாக மறந்துடாதீங்க, சி சென்டராக தான் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸு பி இன்வர்ஸ் தெரியணும். சி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏ ஈக்குவல் டு 1 - 1 2, 0. ஸோ ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா 1/mod of A இன்ட்டு adjoint A. அதே மாதிரி B ஈக்குவல் டு 3 - 2 1 1. ஸோ B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1/mod of B adjoint B. ஸோ அப்போ உங்களுக்கு மாடலஸ் ஆஃப் ஏ என்ன வரும், மாடலஸ் ஆஃப் ஏ, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 1 0 -2 இன்ட்டு -1 -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2, மாடலஸ் ஆஃப் ஏ வந்து என்னது 2. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா அட்ஜாயின்ட் ஏ வந்து சைனை தான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பண்ணிங்கன்னா 0 1, இது ரெண்டுத்துலையும் சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ -2 + 1. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2. அட்ஜாயின்ட் ஏ என்ன 0 1 -2 1. ஜஸ்ட்டு இதில் வேல்யூ என்ன செய்ய நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/mod of A, mod of A வேல்யூ வந்து 2, adjoint A கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. ஸோ சேம் B இன்வர்ஸுக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா முதல்ல mod of B கண்டுபிடிச்சிங்கன்னா 1 3s are 3, 1 2s are -1 2s are -2 + 2 ஆயிரும். அப்போ 5. ஸோ mod of B 5. அப்புறம் adjoint B இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பண்ணிங்கன்னா 1 3, அடுத்த -1 2 சரிங்களா. ஸோ B இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/B 1/5. நெக்ஸ்ட்டு adjoint B வந்து 1 2 -1 3. ஸோ ரொம்ப முக்கியம், மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ இப்போ நமக்கு கண்டிஷன் ஈக்குவேஷன் 1ல் ஒரு கண்டிஷன் இருக்குது, அது எழுத போகிறோம். அது என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ், இதான் அந்த கண்டிஷன். இப்போ ஏ இன்வர்ஸ் என்ன 1/2 0 -2 1 1. சி வந்து என்னது சம்பளம் கொடுத்துருக்காங்க 1 1 2 2. நெக்ஸ்ட்டு பி இன்வர்ஸ் 1/5 1 2 -1 3. ஸோ பி இன்வர்ஸ் ஜஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 1/5யும் 1/2யும் எங்கே முன்னாடி கொண்டு வந்தால் 1/2 5 10 ஆயிரும். மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க மேட்ரிக்ஸை. சைனை ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, மாற்றி போட்டுறாதீங்க, இல்லைன்னா சம்மு தப்பாக வந்துடும். ஸோ இது 3 மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால முதல்ல 2 மேட்ரிக்ஸை முடிங்க. முதல்ல 2 மேட்ரிக்ஸ் 0 × 1 0, வெளியில் 1/10 இருக்கேன். 0 × 1 0, 1 × 2 +2. நெக்ஸ்ட்டு அதையே வச்சு 0 × 1 0, 1 × 2 +2. நெக்ஸ்ட்டு -2 × 1 -2, 1 × 2 +2. Next -2 × 1 -2,
1 into 2 plus 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் எதுவும் பண்ணலை, அது அப்படி தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1/10. ஸோ இதில் 2 2 இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். இது எதுவுமே பண்ணலை, மேட்ரிக்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2 into 1. ஸோ இங்கே இருக்கிறது எக்ஸு. 1/10. 2 into 1 2. 2 into -1 -2. Next 2 into 2 4. 2 into 3 plus 6. 0 into 1 0. 0 into -1 0 தான். 0 into 2 0 தான். 0 into 3 0 தான். அப்போ நீங்கள் 0 கொண்டு எது போயிருக்கணும், டேரெக்டாக 0ன்னு போட்டுடலாம். 1/10 0 10 0 0ன்னு வரும். ஸோ அப்போ 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0 1 0 0. ஸோ இதுதான் எக்ஸு.